ஜெனிட்டா. நிமிஷா பிரியா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு கிறிஸ்துவ செவிலியர். ஆனா ஏமன் நாட்டோட ஒரு கொலை குற்றவாளி. இவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏமன் நாட்டுல இருக்க சனா சிறையில இவங்க அடைக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த மரண தண்டனையை ரத்து செய்ய சொல்லி உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஏமன் நாட்டோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. அப்படி இந்த நிமிஷா பிரியாவுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த உலக நாடுகள் வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு காரணம் என்ன? நிமிஷா பிரியா இந்த கொலை செய்ததற்கு காரணம் என்ன? யார் இந்த நிமிஷா பிரியா? இப்ப அப்படியே நம்ம பேக்வேர்ல பார்க்கலாம். நிமிஷா பிரியா யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து கேரளத்தை சேர்ந்தவர். இவங்க ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு படிக்கிறதுக்கான போதுமான வசதி இல்லாம இருந்திருக்கு. ஸோ இதன் காரணமாக அவங்க வந்து ஒரு கிறிஸ்டின். ஸோ அந்த சர்ச் ஃபண்ட்ல இருந்து இவங்களுக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதன் மூலமா வந்துட்டு இவங்க நர்சிங் படிச்சிருக்காங்க. ஆனா படித்ததின் பின்னால இவங்களுக்கு இந்தியாவில் எந்த ஒரு இடத்துலயுமே வேலை கிடைக்கல. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஸ்கூல்ல வந்து தேர்ச்சி பெறல. ஸோ அதுக்கப்புறமா எங்க வேலை கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏமன் நாட்டோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இவங்களுக்கு வேலை கிடைக்குது. ஸோ வீட்டின் பொருளாதாரத்தின் காரணமாக இவங்க ஏமன் நாட்டுக்கு போறாங்க. அங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாங்க. இதனை அடுத்துதான் வந்துட்டு 2011 இவங்களுக்கு டாமி தாமஸ் என்கிற ஒரு நபரோட, அவங்களும் கேரளத்தை சேர்ந்தவங்க, அவங்களோட திருமணம் ஆகுது கேரளாவில். கேரளாவுக்கு வந்திருக்காங்க. வந்த டயத்துல இவங்களுக்கு கல்யாணம் ஆகி இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. ஸோ அதனால அவங்களுக்கு குழந்தை இருக்கு இல்லையா, ஸோ ஒரு குடும்பமா ஆயிட்டாங்க. ஸோ இவங்க வந்து மொத்தமா வந்துட்டு எங்க செட்டில் ஆகும் பிளான் பண்ணலாம். ஒன்னு கேரளாவில் செட்டில் ஆகணும், இல்லை ஏமன்ல செட்டில் ஆகணும். ஸோ ஆனா ஏமன்ல வந்துட்டு இவங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தோட ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கனால எல்லாரும் என்ன பிளான் பண்ணாங்க, பேசாம நம்ம ஏமன்ல போய் செட்டில் ஆகலாம். அவங்க கணவர் அங்கேயே எங்கேயாவது தொழில் ஏதாவது தேடிக்கிட்டு அங்கேயே வேலை பார்த்துட்டு 3 பேர் அங்கே செட்டில் ஆகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு எல்லாரும் ஏமன் நாட்டுக்கு கிளம்பி போறாங்க. ஆனா போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அவருடைய கணவரால எந்த ஒரு வேலையிலுமே வந்து நிலைய இருக்க முடியல. அவருக்கு தகுதியான எந்த ஒரு வேலையுமே கிடைக்கல. அதுக்கப்புறமா தான் பேசுறாங்க. ஏன்னா அதனால வந்து வீட்டுல வந்து ரொம்ப வறுமை ரீதியா பிரச்சனை வருது. ஸோ பேசாம வந்துட்டு நான் கேரளாவுக்கே திரும்ப போயிடுறேன், நான் பொண்ணையும் கூட்டிட்டு போயிடுறேன், நீ வந்து ஏமன்ல இருந்து உன்னால முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சு நீ ரிட்டர்ன் வா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பிளான் பண்ணிக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்துட்டு பிரியாவுக்கு வந்து ரொம்ப நாளாவே ஒரு ஆசை இருக்கு, இவங்க ஓனா வந்து கிளினிக் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கான வருமானம், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மணி இல்லாதனால அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணாமே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த டயத்துல தான் வந்துட்டு இவரும் வந்துட்டு கேரளாவுக்கு கிளம்பி போறாங்க. இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு ஒரு அப்துல் மக்தின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு வேற இருக்காங்க. இவங்க எந்த அளவுக்குல ஃப்ரெண்டுனா, கேரளாவுக்கே வந்துட்டு இந்த மனிதர் வந்து தங்கி இவங்களோட தங்கி இவங்க குடும்பத்தோட நல்ல நட்போட பழகி இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு இவங்க வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு. சரி, இப்ப பிரியா அங்க வந்து அவங்களோட ஹெல்ப் மூலமா இந்த மாதிரி நிறைய பெண்கள் உதவியோடய வந்து அவங்க அங்க ஏமன்லேயே இருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் 2014 இவர் ஹஸ்பண்ட் வந்து கிளம்பி போறாங்க. 2014 என்ன ஆகுதுன்னா, ஏமனோட ரூல் வந்துட்டு பிரியாவுக்கு தெரிய வருது. ஏமனோட ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒருத்தவங்க ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனா, யாராவது அங்க இருக்கிற சிட்டிசன்ஷிப் வச்சிருக்க யாராவது ஒரு மனிதர் உதவியோட தான் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அதாவது ஏமனோட ரூல் என்னன்னா, வெளிநாட்டவர் யாருமே வந்துட்டு அங்க வந்துட்டு எந்த ஒரு பிசினஸுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஆனா அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா, அங்க இருக்கிற யாராவது ஒரு சிட்டிசன் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு வேணா அங்க வேலை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப இது தெரிய வரும்போது இவங்களுக்கு என்ன, ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட்க்கு போதுமான அமௌண்ட் இல்லை, பேசாம யார் கூட பார்ட்னர்ஷிப் போட்டா இவங்க ஒரு பாதி அமௌண்ட் அவங்க பாதி அமௌண்ட் போட்டுக்கலாம் இல்லையா. அது போக இவங்க ஒரு ஓனாவும் பிசினஸ் இவங்க ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ யார் கூட பிளான் பண்ணலாம் பார்த்தா அந்த அப்துல் மக்தி தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அவர் வந்து ஒரு துணிக்கடை வியாபாரி. சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பேசுறாங்க. இந்த மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் போடுங்க, நான் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றேன், 2 பேரும் சேர்ந்து ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணலாம், வர்ற அமௌண்ட்டை பாதியாக பிரிச்சுக்கலாம் சொல்லி 2 பேரும் பிளான் பண்றாங்க. அதுக்கு மக்தி அவர்களும் வந்து ஓகே சொல்றாரு. ஓகே சொன்னது பின்னால 2015 இந்த கிளினிக் ஸ்டார்ட் பண்றாங்க. 14 பெட்டோட இந்த கிளினிக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நல்லபடியாக ஓரளவுக்கு வருமானம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதனை அடுத்துதான் என்ன ஆகுது, ஏமன்ல உள்நாட்டு போர், சிவில் வார்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, வெளிநாட்டவர் எல்லாருமே வந்து வெளியேற்றப்படுறாங்க. அது முக்கியமா இந்தியாவின் மூலமாக 5000 குடிமக்கள் வந்து அங்கிருந்து வெளியேற்றப்படுறாங்க. ஆனா இந்த டயத்துல இப்பதான் வந்துட்டு பிரியா அவர்கள் வந்து மக்தியோட ஹெல்ப்போட இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இருக்கிற காசு எல்லாம் அவங்களோட ஹஸ்பண்ட் கடன் வாங்கி இவங்க கடன் வாங்கி மொத்த பணம் செய்துதான் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கஷ்டப்பட்டு எல்லாம் ஆல்ரெடி வரமையின் வாசல்ல இருக்கும், இது போக கடன் இவ்வளவு இது வாங்கி தான் வந்துட்டு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில இந்தியாவுக்கு போக விருப்பம் இல்லாத நிமிஷா பிரியா என்ன பண்றாங்க, பேசாம நம்ம ஏமன்லேயே தங்கிடலாம் சொல்லி அப்படி ஏமன்லேயே தங்கியிருந்தாங்க. இதை ஒரு பெனிஃபிட்டா எடுத்துக்கிட்ட மக்தி என்ன பண்றாரு, இவர் ஒரு பிளான போடுறாரு. பேசாம பிரியாவை இங்கே தங்க வச்சுக்கலாம், இவங்க மூலமா கிளினிக் நடத்தி இந்த வருமானத்தை நம்மளே வச்சுக்கலாம் சொல்லிட்டு இவர் 2 வருஷமா, அதனை தொடர்ந்து 2015 2017 வரைக்கும் நிமிஷாவுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. எவ்வளவு அளவுக்குன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப இன்னல்களை வந்துட்டு நிமிஷா பிரியா அனுபவிக்கிறாங்க. இது என்ன மாதிரி நினைச்சா போயிடலாம் அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. அவர் வந்து கன் முனையில மிரட்டுறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா,
ஏன்னா அவரோட உதவி இல்லாமல் அந்த முழுக்க முழுக்க அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆயிருக்காரு. அப்போ இவங்களோட லீகல் டாக்குமெண்ட்ஸு, இவங்களோட பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே வந்து மக்திகிட்ட தான் கொடுத்து வச்சிருக்காங்க. அதை அவர் மறைச்சு வச்சிடறாரு. நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒழிச்சு வைக்கிறாரு. ஸோ இதனால இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. ஊருக்கு போகலான்னு பார்த்தா பாஸ்போர்ட்டும் தர மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணுன்னு தெரியாம அவங்களே ஸ்டே பண்ணிட்டு அவங்க அந்த கஷ்டங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஏதாவது பிளான் பண்ணி தப்பிச்சு போகலான்னு பார்த்தா எந்த ஒரு இதுக்குமே வந்து எல்லா இதுக்குமே வந்து மக்தி தடை போட்டுட்டே இருக்காரு. இதில் அடுத்து என்ன ஆகுதுன்னா, அவங்க வீட்டுக்காரங்களுக்கு கால் பண்ணுறதும் நின்று போகுது. மக்தி அவர்கள் தான் வீட்டுக்கு யாருக்குமே ஃபோன் பண்ண விட மாட்டேங்கிறாரு. என்ன சொல்றாரு, இனிமேல் உனக்கு வேற எந்த ஃபேமிலியும் இல்லை, நீயும் நான் தான் என் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, நீமே என்னோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த ஒரு இதையும் அருவருப்பா தாங்கிக்க முடியாது பிரியா வந்து மன உளைச்சலே சுத்திட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மக்தி அவர்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, யாராவது வந்துட்டு எப்படி நீங்க இந்த கிளினிக் பண்ற அந்த மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டோம்னா, என்னோட மனைவியும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்றோம். ஸோ முழுக்க முழுக்க அந்த இடம் ஃபுல்லாக அந்த சனாங்கர் ஏரியாவில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக என்ன தெரியாது, இவங்களோட மனைவி தான் இவங்க அப்படின்னு சொல்லி சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே வந்துட்டு இவர் வந்து என்னுடைய மனைவினே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எப்படி தப்பிச்சு போகுன்னு தெரியாம பிரியா முடிச்சுட்டே இருந்திருக்காங்க. அப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு செவிலியர் தான் இல்லையா, ஒரு நர்ஸ் தான் இல்லையா. ஸோ அவங்களுக்கு அந்த மயக்க ஊசி தெரியும் இல்லையா. பேசாம நான் என்ன யோசிக்கிறாங்கன்னா, கெட்டமைன்கிற ஒரு மயக்க ஊசியை வந்துட்டு மக்தி அவர்களுக்கு போட்டு விட்டு அவருக்கு மயக்க நிலையில இருக்கும் போது பாஸ்போர்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு கேரளாவுக்கு அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. உடனே சரி சொல்லிட்டு அவங்க கெட்டமின் டோஸ் போடும்போது ஒருவேளை எந்திரிச்சிருவாரோங்கிற பயத்துல இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதிக அளவுல டோஸ் போட்டிருக்காங்க. அந்த இது அதோட இது அந்த பிரச்சனை தான் வந்துட்டு அவரு அந்த இது உச்சநிலை தான் வந்து அவர் இறந்து போயிருக்காரு. ஆனா அதை அறியாத பிரியா என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க டாக்குமெண்ட்ஸ் அவங்க பாஸ்போர்ட் எல்லாம் வந்து திரும்ப கைப்பற்றிருக்காங்க. கைப்பற்றிட்டு வரும்போது தான் தெரிஞ்சிருக்கு இவர் வந்து இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு. இதனால ரொம்ப ஆல்ரெடி மன உளைச்சல் மன நிலைமையில ரொம்ப டிப்ரெஷன் ஆனவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. என்ன பண்ணன்னு தெரியாம இப்போ இது போலீஸ் கேஸாக ஆகிட்டா நான் மாட்டிப்பேனே, நான் என்ன பண்ணுவேன், என் லைஃபே போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இவங்க இன்னொரு நர்ஸ்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க கூட கேட்டிருக்காங்க. ஸோ அங்கே வந்து அந்த நர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, பேசாமல் இந்த உடலை வந்து இவங்க இறந்து போன அந்த உடம்பை நம்ம மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா சேர்ந்து அவங்க வந்து பீஸாக கட் பண்ணி ஒரு நீர் தொட்டிக்குள்ளே போயிட்டு அவங்கள மூடி வச்சிருக்காங்க. மூடி வச்சு அதுக்கப்புறமா என்ன ஆகுது, மக்தியோட விஷயம் வெளியே வர ஆரம்பிக்குது, அவர் காணும் அந்த மாதிரி கேஸ் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இங்கேருந்து எப்படியாவது இந்த பிரியா மேலே ஏதாவது இப்போ இது தொடர்பு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரியா அவர்கள் அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாங்க. அப்பயே வந்துட்டு அவங்க மேலே சந்தேகத்தின் பேரில் கேஸ் போயிட்டு இருக்கு. கடைசி என்ன ஆகுது, பிரியா அவர்கள் வந்துட்டு ஏமன் நாட்டு எல்லையில வந்து பிடிபடுறாங்க. அவங்க வந்து அந்த நாட்டை விட்டு தப்பிச்சு பிளான் பண்ணும்போது அந்த இடத்துல பிடிபடுறாங்க. அவங்கள கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி சென்ட்ரல் ஜெயிலே அடைக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இதை பற்றி விசாரணை நடக்குது. விசாரணை நடக்கும் மூலமா யாரெல்லாம் இதில் குற்றம் சாட்டப்படுறாங்கன்னா, பிரியாவுக்கு ஹெல்ப் பண்ண அந்த நர்ஸும் குற்றம் சாட்டப்படுகிறார்கள். அது போக பிரியாவுக்கு வந்து மரண தண்டனையும் அந்த இன்னொரு ஹெல்ப் பண்ண அந்த பொண்ணுக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்படுது. 2 பேருமே வந்து சிறையில் அடைக்கப்படுறாங்க. ஸோ இது எல்லாம் நடக்குது. அப்போ என்ன பிரச்சனை எதுவும் பிரியா வாதம் பண்ணாங்கன்னா கிடையாது. இந்த விஷயம்லாம் வந்து அவங்க குடும்பத்துக்கு தெரிய போற அவங்க எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. அவள் அப்படிப்பட்ட பொண்ணே இல்லை, அவள் கொலை பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலம் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது தான் இந்த விஷயம்லாம் வெளியே வருது. அப்போ விசாரணை நடக்கும்போது நீ ஏன் சொல்லல அப்படிங்கும் போது தான் இன்னொரு பிரச்சனை வருது. அந்த விசாரணை முழுக்க அரபு மொழியில நடந்திருக்கு. என்ன நடக்குது, தனக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டதே தெரியாம தான் வந்துட்டு நிமிஷா பிரியா அவர்கள் வந்து இருந்திருக்காங்க. இதுக்கப்புறமா என்ன ஆகுது, இந்த விஷயம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே பரவ நிமிஷா பிரியாவுக்கு சப்போர்ட் வருது. தெரியாம பண்ண ஒரு செயலுக்கு, தான் எப்படி தப்பிக்கன்னு தெரியாம ஒரு செஞ்ச செயலுக்கு அதுக்கு வந்து இவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்குமா அப்படி. உயிர் போனது உண்மைதான், ஆனா நிமிஷா பிரியா அதை எதிர்பார்த்து பண்ணல. ஸோ அதுக்காக வந்துட்டு சப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஆள்கிட்டயே வர ஆரம்பிக்குது. இவங்க ஹஸ்பண்டு அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து, நிமிஷாவோட அம்மா எல்லாருமே சேர்ந்து இந்திய அரசிட்ட போய் ரொம்ப கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு எங்கள் பொண்ணை இது பண்ணி கொடுங்க அப்படி இப்படின்னு கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா அந்த நிமிஷா பிரியா இருக்கிற சிறையில் சென்ட்ரல் ஜெயிலில் அங்கே எல்லாரும் அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே வந்துட்டு நிமிஷாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இல்லை இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, இந்த பொண்ணை பற்றி நாங்கள் நிறைய இந்த பொண்ணு பேசியிருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து தெரியுது இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, இந்த பொண்ணுக்கு வந்துட்டு மரண தண்டனை வந்து அதிகம், இதை வந்து இது பண்ணுங்க ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி உள்ள இருக்கிற சிறையில் இருக்கிற சிறைவாதிகளும் வந்துட்டு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணி இந்த விஷயம் வந்து அப்படியே பரவ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா தான் ஏமனோட ரூல் வந்து இப்போ இவங்களுக்கு தெரிய வருது. நிறையா வக்கீலை வச்சு இது பண்ணாங்க, வக்கீல் செலவுலாம் ஏகப்பட்டது வருது. அதுவும் அங்கே இருக்கிற வக்கீல் இங்கே இருக்க வக்கீலை வச்சு அங்கே இருக்க வக்கீலை கனெக்ட் பண்ணும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா $1000 தான் போகுது. அந்த அளவுக்கு செலவு போயிட்டே இருக்கு. ஆல்ரெடி வறுமையில் வாழ்றவங்க என்ன பண்ணணும்னு தெரியாமல் அங்கங்கே இங்கே கடன் வாங்கி அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எப்படியாவது என் ஒய்ஃபை மீடணும் அப்படின்னு சொல்லி அவன் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப போராடணும். அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த நாட்டோட ரூல் என்னன்னா, இவங்க வந்து சரியா லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா வந்து ஃபாலோ பண்றாங்க. இது ஒரு சில முஸ்லீம் கண்ட்ரில மட்டும் இருக்கிற ஒரு சிஸ்டம். ஸோ அவங்க என்ன அந்த இதுபடி அந்த ரூல் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த குடும்பம், அதாவது மக்தியோட ஃபேமிலி வந்து தானே கேஸ் போட்டிருப்பாங்க, அந்த குடும்பம் இவங்களை நிமிஷாவை மன்னிச்சு விடணும். இல்லைன்னா பிளட் மணின்னு ஒன்று சொல்லுவாங்க.
ஸோ அந்த பிளட் மணியை வாங்கிட்டு தியாத் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் மணியை வந்து இவங்க வாங்கிட்டு அவங்கள விட்டுறலாம். இந்த மாதிரி 2 ரூல் அங்கே இருக்கு. ஒன்று அவங்க மன்னிச்சு விடணும், இல்லைன்னா அதுக்கு பதிலாக காசா வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கு. ஸோ அதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தினா ஒரு வழியா நிமிஷாவை காப்பாற்றலாமேன்னு சொல்லிட்டு நிமிஷாவோட ஹஸ்பண்ட், அவங்களோட அவங்க அம்மா எல்லாரும் வந்து ஏமனுக்கு போக ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி உள்நாட்டு போர் வந்த காரணமாக ஸ்பெஷல் பெர்மிஷன் இருக்க யாராவது ஒருத்தர் மட்டும்தான் அங்கே போக முடியும்னு சொல்றாங்க. அதன் காரணமாக பிரியாவோட அம்மா அங்கே போறாங்க. அவங்க அம்மா எதுக்கு போறாங்கன்னா அந்த மக்தியோட ஃபேமிலி கிட்ட கெஞ்சுறதுக்காக போறாங்க. ஒவ்வொரு ஆள்கிட்டயா போய் கெஞ்சுறாங்க, பொண்ணை காப்பாத்துங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஆள்கிட்டயா போய் கெஞ்சுறாங்க. 2020 தான் வந்து இவங்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அதுல இருந்து பிரியாவோட அம்மா வந்து அங்கே ஏமன்ல தான் இருந்துட்டு, அவங்க வயசானவங்க, அவங்க ஒண்ணுமே தெரியாது, அவங்க மட்டும்தான் அங்க இங்க போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் வந்துட்டு நிறைய டார்ச்சர் அனுபவிக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா மக்தியோட ஃபேமிலி இவங்களை மீட் பண்றதுக்கு ரெடியாவே இல்லை. ஸோ இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு வழியா வந்துட்டு நிம்சா அவர்களுக்கு தண்டனையான நாளும் குறிப்பிடப்படுகிறது. ஜூலை 16 நேற்று தான் வந்து குறிப்பிட்டாங்க. ஆனா அந்த விதிப்படி அவங்களுக்கு நேற்று தூக்கு தண்டனை விதிக்கப்படலை, அது வந்து நிறைவேற்றப்படலை. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்த கேரளாவில இருந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க ஹெல்ப்பையா போய் கேட்கும்போது காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு மூத்த தலைவர், அவர் வந்து சாண்டி உம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவரை போய் சந்திச்சிருக்காங்க. அவங்களின் உதவி மூலமா இவங்க எங்க போகுதுன்னா ஏபி அபுபக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஹெல்ப் போகுது, அதாவது ஹெல்ப் கேட்டு ஒரு விஷயம் போகுது. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உலக அளவில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு ஒரு முதன்மையான ஒரு மனிதராக பார்க்கப்படுகிறார். இவர் வந்து ஒரு போதகர். இது மட்டும் இல்லாமல் நிறைய மக்களுக்கு இவர் உதவி செய்யக்கூடியவர். அப்போ மனிதாபிமானத்தில் இந்த உதவி செய்யுங்க. ஏன்னா இவங்க ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலி, இவங்க முழுக்க முழுக்க யாரை நம்பி போறாங்க? ஏன்னா ஏமன் வந்து முழுக்க முழுக்க ஒரு முஸ்லீம் நாடு. ஸோ அப்போ ஒரு முஸ்லீம் மூலமாக தான் ஹெல்ப் கேட்கணும்னா அந்த போதகரை போய் அணுகுறாங்க. யார் இந்த காங்கிரஸ் தலைவரோட உதவியால அவங்கள போய் கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன பண்றாரு, அங்க இருக்கிற ஆக்சுவலாக ஏமன் நாட்டோட இன்னொரு ரூல் என்னன்னா, நிறைய இதில் சட்டங்கள் இருக்குது. அங்கே என்னன்னா இந்த மத போதகர்கள்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு இந்த அதிகாரம் வந்து அதிக அளவில் வழங்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த நாட்டோட சட்டத்தையே வந்து மாற்றி திருப்பி எழுதலாம், அவங்களுக்கு அந்த இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவருக்கு இந்த போதகர் வந்து கால் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு இவர் வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்ஸான மனிதர், அவ்வளோ அரசியல் செல்வாக்கு உள்ள ஒரு மனிதர். இவர் வந்து கால் பண்ணுறாரு நிமிஷா பிரியாக்காக. கால் பண்ண நேற்று கடைசி நிமிஷத்தில் கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ண உடனே முந்தானேத்து கால் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக 15ல் கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணோடனே உடனே அதை வந்து தள்ளி வைக்கிறாங்க. தள்ளி வைக்கனா எந்த டேட்டுன்னு குறிக்கல, திரும்ப இதை விசாரணைக்கு உட்படுத்துவோம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு தள்ளி வைக்கிறாங்க. ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ தள்ளி வச்சிட்டாங்கன்னா இன்னொரு நாள் தானே இது பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இந்த கால அவகாசத்துக்குள்ளே ஏதாவது மாற்றம் கொண்டு வரலாம் இல்லையா? இந்த பிளட் மணின்னு சொல்லக்கூடிய தியாத்தை இது பண்ணி இது பண்ணலாம், இல்லைன்னா அந்த குடும்பத்தில் வந்து கெஞ்சலாம். இப்போ என்னன்னா இந்த குடும்பத்தில் மக்தியோட சூழ்நிலை வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா, மக்தியோட ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே வந்துட்டு நிமிஷாவை மன்னிக்கிறதுக்கு ரெடியாகிறாங்க. என்ன இருந்தாலும் மக்தி பக்கமும் தப்பு இருக்குல்ல, பேசாமல் இந்த பிளட் மணியை வாங்கிட்டு நம்ம இதுக்கு இது பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு ஒரு மனசு இறங்கி தான் போகிறாங்க. ஆனால் மக்தியோட பிரதர் இருக்கார் இல்லையா, அவர் கொஞ்சம் கூட ரெடியாகல. அவர் முக்கியமாக அதை அசிங்கமாக நினைக்கிறார். ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு ஒரு உயிருக்கு வந்து வேலை பேசணுமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அவர் வந்து திருத்தமாக சொல்கிறாரு, நான் என்ன ஆனாலும் சரி நிமிஷாவுக்கு வந்து தண்டனை வாங்கி தராமல் விட மாட்டேன் அப்படிங்கிறதுல குறியா இருக்கு. அவர் எல்லாருமே விருப்பப்பட்டால் மட்டும்தான், அதாவது மொத்த குடும்பமே ஓகே சொல்லணும், நிமிஷா வந்து ஃப்ரீ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லணும். அப்படின்னா மட்டும்தான் விடுவாங்க. அதனால எல்லாருமே வந்துட்டு ஒருத்தரோட பேச்சுக்காக மட்டும் காத்துட்டு இருக்காரு. ஆனால் இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரிய வருதுன்னா, அபுபக்கர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு அவர் ஒருத்தரால் மட்டும்தான் இப்போ இவங்களை காப்பாற்ற முடியும் சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரே ஒரு கால் தான் பண்ணாரு. அந்த போதகர் மூலமா நிறைய அதிகாரிகள், அந்த மத அதிகாரிகள் மூலமா பேசி இந்த விஷயத்தை வந்து தள்ளி வச்சிருக்காங்க. இது மூலமா இவர் இன்னொரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, நான் தொடர்ந்து பேசுவேன், நிமிஷாவை நான் காப்பாத்துறதுக்கு என்னால் முடிஞ்ச முயற்சிகளை நான் பண்ணிட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. இப்போ முடிந்த அளவுக்கு நிமிஷா அவர்கள் வந்துட்டு ஒரு கட்டத்தில், அதாவது விடுதலையோட விளிம்புல வந்து நின்றுட்டு இருக்காங்க. தப்பிச்சிருவாங்கன்னு எல்லாரும் நம்பிட்டு எல்லாருமே வேண்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சில பேர் நினைக்கலாம், இந்த பொண்ணை என்ன இருந்தாலும் கொலை பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணா பிறந்து இங்கேருந்து ஒரு நாடு விட்டு நாடு போய் பாஸ்போர்ட் இல்லாமல் கதி கலங்கி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல மன ஆலோசனை அனுபவிச்சு, இது போக ஏகப்பட்ட கடன்களையும் வாங்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ இது பண்ணி கடைசி மரண தண்டனை தெரியாமல் செஞ்ச ஒரு தப்புக்காக மரண தண்டனை விதிக்கப்படணுமாங்கிறது தான் எல்லாருடைய கேள்வி. இதுக்காகவே வந்துட்டு சர்வதேச அளவில் இவங்களுக்கு ஒரு குழுவும் அமைக்கப்பட்டு, இவங்களுக்கு பிளட் மணி எப்படி ரெடி ஆகுதுன்னா இந்த சர்வதேச குழு மூலமாக தான் ரெடி பண்ணாங்க. ஒவ்வொரு நாட்டில் இருந்து நிமிஷாக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு அமௌண்ட் அனுப்புனாங்க. இதில் எவ்வளோ அமௌண்ட் ரெடி ஆகிருக்குன்னா $40,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க.
அப்படி இருந்துமே அந்த ஃபேமிலி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ மேபி அது நடக்கலாம். இப்போ இந்த அபூபக்கர் அவர்கள்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி எவ்வளோ பெரிய செல்வாக்கு உள்ளவர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அதுவும் இல்லாம இவர் கால் பண்ண இதுல வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, நிமிஷா எனக்கு சொந்தம், இல்ல எங்க நாட்டோட பொண்ணு அப்படிலாம் பேசல. மனிதனுக்காக ஒரு மனிதன் பேசுகிறேன் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்காரு. இவருடைய இதே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு ஒரு மனித நேயத்தோட இந்த உலகம் வந்து வரணும். ஒற்றுமையா வந்து இந்த உலகமே இருக்கணும்னு ஒரு ஆசைப்படுற ஒரு மனிதர். இவர் பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இவர் ரன் பண்றாரு. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, கல்வியின் மூலமா தான் வந்துட்டு ஒற்றுமையை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்ற ஒரு மனிதர். ஒரு நல்ல மனிதர், நல்ல ஒரு கருத்துள்ள மனிதர். ஸோ இவர் மூலமா நிமிஷாக்கு ஏதாவது வந்துட்டு கண்டிப்பா நிமிஷாவை இவர் காப்பாத்திருவாரு அப்படின்னு நம்பிதான் இப்ப எல்லாருமே வந்து இவரை தான் வந்து ஒரு அடைக்கலம் நினைச்சிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் நிமிஷாக்கு என்ன நடக்கலாம். வேற ஏதாவது நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன், ஏதாவது வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது கேட்கணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.